ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தவா சிக்கன் ஃப்ரை வித் வெஜ்ஜீஸ். இது வந்து ஒரு குயிக் ரெசிபி. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸே போதும், நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஹீட் ஆகிறதுக்காக கேஸ் மேலே வச்சுருக்கேன். அண்ட் அது பேன் சூடான உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்திருக்க ஆயில் வந்து கோகோனட் ஆயில். எண்ணெய் சூடான உடனே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை மணமும் பட்டை மணமும் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயத்தை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறேன், ஏன்னா ஆயில் வந்து ஃபுல்லாக பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால. அப்புறம் வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்க காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், அண்ட் ப்ராக்கலி எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பேனில் எடுக்க போகிறேன். பேனில் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஒரு 2-3 நிமிஷம் விட்ட பிறகு மாறி மாறி கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஒரு 4-5 மினிட்ஸ் நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ மூடியை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து நான் இப்போ சால்ட் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ண போகிறேன். அடுத்து மஞ்சத்தூள் போடலாம். காய் வதங்கிடுச்சுல. மஞ்சள் ஆட் பண்ண பிறகு சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம். அதில் தேவையான பொருள்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு திரும்பி கொஞ்சம் கிளறி மூடி வச்சுருவோம். இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கிளறிட்டு எல்லாத்தையும் வந்து கார்னர் பண்ணிடுங்க. கார்னர் பண்ணிட்டு சென்டர் ஏரியாவில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய சிக்கன் ப்ரெஸ்ட்டை எடுத்து நடுவில் அடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அதை அடுக்கின பிறகு கொஞ்சம் சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்க்கு ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறேன். எப்போவுமே நீங்கள் இந்த சிக்கன் ப்ரெஸ்ட்டை வந்து சால்ட் அண்ட் பெப்பரில் ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப். இப்போ அடுத்த ஒரு பக்கம் இதான வதங்கிடுச்சு. அந்த ப்ரெஸ்ட்டை திரும்பி நம்ம மாற்றி போட்டுடலாம். சிக்கன் ப்ரெஸ்ட் பீசஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே விட்டுருங்க. விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து நான் தனியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு கொஞ்சம் ஆயில், தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்தியன்ஸ் வீட்டில் கண்டிப்பாக குழம்பு மிளகாத்தூள் ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மிளகாத்தூளே போதுமானது. ஸோ அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப காரமாக பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அந்த சிக்கன் ப்ரெஸ்ட்டெல்லாம் வதக்கி விடுங்க, திருப்பி விடுங்க. ஸோ சால்ட்டு, மிளகாத்தூள் எல்லா இடத்தையும் சேர்ந்து அது பிளெண்ட் ஆகிட்ருக்கோம் டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணால் மொத்தமாக எல்லா காயும் சேர்த்து ஒன்று கொட்டி விட்டுறணும். ஒன்று கொட்டிட்டு மூடி வச்சுருங்க. நம்ம பொதுவாக இந்த காயை கூட்டுறதுக்கு முன்னாடி சிக்கன் ப்ரெஸ்ட் பாதி வெந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த காயெல்லாம் மேலே கூட்டி வச்சு மூடும் போது அது அந்த விடுற அந்த வேப்பரைஸ்ட் வாட்டர்லே நல்லா வெந்துடும். ஸோ 2 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுங்கள், இந்த வெந்த அந்த லிட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அந்த எண்ணெய் பதம் வந்து உங்களுக்கு மேலே வரும். அந்த பதம் தெரிஞ்ச பிறகு லெமன் கடைசியாக ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் லெமன்.
இந்த ரெசிபியில் முக்கியமான பாயிண்ட்டே என்னென்னா, ஜிஞ்சர் கார்லிக் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண பிறகு தான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பீசஸ் போடுறோம். அடுத்தது லெமன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கடைசியாக தான் ஊற்றணும். ஊற்றி ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடணும். பார்க்குற அந்த சிக்கன் வெஜ்ஜி ரெசிபி ரெடி. நான் இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக சப்பாத்தினாலும் சரி, ரைஸ்னாலும் சரி பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.